ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களை பொருளுடன் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று குழுமியுள்ள எஸ்பிபி சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்பொழுது நாம் அந்த சஹஸ்ரநாமத்திலே 336வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் மல்ல யுத்த அக்ரகண்யாய நமஹா என்று நாமாவளியில் அமையும். மல்ல யுத்த அக்ரகண்யன் என்பதாக திருநாமம். மல்லர்கள் என்று சில பேருக்கு பேர். யார்? நம்ம குத்துச்சண்டை வீரர்கள், பாக்ஸிங் ரெஸ்லர்ஸ் சொல்லலாம். மல்லர்கள் பொதுவாக குறிப்பாக சமஸ்கிருதக்காரங்க. மல்ல யுத்தம் என்பது ஆயுதம் ஒன்றுமில்லி கையாலே சண்டை போடுறது. பாக்ஸிங் ரெஸ்லர் ரெண்டுத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். ஆனால் சமஸ்கிருதத்தில் மல்ல யுத்தம் என்று பொதுவாக இந்த ரெண்டுத்தையுமே குறிக்கிற வார்த்தையாக உண்டு. ஏன் மல்லர்கள் என்று மல்லர்களுக்கு பெயர்? மல்லத்தே இது மல்லஹா, எதிரி எத்தனை அடித்தாலும் தாங்கிறான், எத்தனை குத்து விழுந்தாலும் தாங்கிறான், எத்தனை அடி விழுந்தாலும் தாங்கிறான். தாங்குவதற்கு மல்லத்தை என்கிற தாது தாங்குவது என்பதை குறிக்கும். அதாவது வினை வேர், சான்ஸ்கிரிட்டில் வர்பனுடைய பேஸ் அது. மல்லத்தி என்றால் தாங்குகிறவன், எத்தனை அடித்தாலும் தாங்குவோம். அப்பேற்பட்ட மல்லர்களிலே தலை சிறந்தவன் கண்ணபிரான். ஆமாம், முஷ்டிகன் சாணூரன் என்று 2 மல்லர்களை கம்ச சபையில் அடித்து வென்றான் எம்பெருமான். அதோடு நிட்டாலும் சில பல மல்லர்கள் இருந்தார்கள் கம்சன்ட்டு. அந்த மல்லர்களுக்கு கம்சன் சிறப்பு ரேஷன் கொடுத்துருக்கான். மொத்தத்துக்கு ஒரு நாளைக்கு 10 முட்டை, 20 கோழி குஞ்சு இத்தியாதிகள். அப்படி எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு, புலால் சாப்பிட்டு, ஊன்மல்கி மோடு பருப்பர் அப்படி டம்பிள்ஸ் எடுப்பா, அப்படி தவளை காட்டுறேன்னு காமிப்பா, அப்படி பிரமாதமான ஆணழகர்கள் போஸ் கொடுப்பா. அப்பேற்பட்ட மல்லர்கள். அப்பேற்பட்ட மல்லர்களுக்கு கம்சன் கொடுத்த படி எவ்வளோ ஜாஸ்தி. அந்த மல்லர்கள் அடிக்கடிக்க தாங்கின குழந்தை கிஷோரன், சிறு குழந்தை கிருஷ்ணன், அவனுக்கு என்ன உணவு கொடுத்தா? அவன் வெண்ணெய் சாப்பிட்டு வளர்ந்தான். ஐப்பாடில் என்ன யாதவர்கள், அந்த இப்போ கூட யாதவர்கள் பல பேர் இன்னும் புலால் உண்பதில்லை. புலால் உண்ணாமல் அவர்கள் தாவர உணவே உண்டு கொண்டிருக்கிற யாதவர்கள் பலர் உள்ளனர். அதாவது யாதவர்கள்
அவர்கள் என்ன செய்வாங்க, நிறைய வெண்ணெய் சாப்பிட்டா, அப்புறம் நிறைய கீரை காய் கனி இதான் அரிசி சோறு, இப்படி எல்லாரும் மிந்தி போனால் கோதுமை ரொட்டி, இப்படி சாப்பிட்டவர்கள் 1000 குலத்து குழந்தைகள். அப்படி வளர்ந்தவன் கிருஷ்ணன். அந்த குழந்தை வெறும் வெண்ணெயினாலேயும் தாவர உணவினாலேயும் வளர்ந்த இந்த குழந்தை 7 வயசு நிரம்பிய பாலகனை இப்படி புலால் உணவு உண்டு உடம்பு முழுக்க மாம்சத்தை வளர்த்து வச்சு தங்கள் தோளை பார்த்து பார் நாங்களே பெயர்பட்ட வீரர்கள் என்று அடம்பிடித்து தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடிய மல்லர்கள் ஒன்றும் செய்ய முடியல. இவர்கள் எத்தனை அடித்தாலும் குழந்தையை தாங்கி திருப்பி தாக்கிறது சாமர்த்தியமாக. அதனால் இனிமேல் எங்கள் மல்ல யுத்தத்தில் முதல் பேர் கிருஷ்ணனுக்கு தான் இருக்கணும். மகாபாரதத்தில் மல்ல யுத்தம்னு எடுத்தால் அவள் 4 பேர் தான் அந்த கிருஷ்ணன் காலத்தில் ரொம்ப பிரசித்தமான மல்லர்கள் என்று கணக்கு பண்ணி வச்சிருந்தார்கள். ஒன்று பலராமன், கிருஷ்ணனுடைய அண்ணன், அவரே மாபெரும் மல்லன் என்று கணக்கிலே வைத்தார்கள். இரண்டாவதாக இருந்தது ஷல்யன் என்ற ஒரு மன்னன். அவனும் இந்த ரெஸ்லிங் பாக்ஸிங் இப்படி மல்ல யுத்தத்தில் விசாரதன் எக்ஸ்பர்ட்டு. அவருடைய சகோதரி தான் மாத்ரி என்கிற குந்தியின் சக்களத்தி. அந்த மாதிரியின் முதல்வர்கள் தான் நகுல சகதேவர்கள். அதாவது பாண்டவர்கள் மகாபாரத காலத்தில் கண்ணன் காலத்திலே மல்லர்கள் என்றால் நம்பர் 1 என்று எடுப்பார்கள் அவர்கள். இப்போ ஜராசந்தன், அதே போல் ஷல்யன், அந்த கணக்கில் பலராமனையும் சேர்ப்பார்கள். ஜராசந்தன், ஷல்யன், பலராமன். இதை தவிர ஹிடிம்பன் என்று வனத்தில் இருந்த மல்லன். அதன் பிறகு கீச்சகன் என்று ஒருவன், அவன் சேனாபதியாக இருந்தான் விராட்ட தேசத்து மன்னனுக்கு. இந்த கணக்கில் மற்ற மல்லர்களை சேர்க்க முடியாது. அப்படி அவர்கள் கண்ணபிரானை மல்லனாகவே சேர்க்கவில்லை. கண்ணபிரானுக்கு எல்லா கலையும் வரும். கண்ணபிரான் சார்ங்க வில்ல ஆண்டவன் தான். வில்லிலையும் யுத்தம் பண்ணுவான், மல்லனாகவும் யுத்தம் பண்ணுவான். மல்லனாக யுத்தம் பண்ண தெரியாது ராமனுக்கு என்று ஒரு நாத்திக கவிஞர் கொஞ்சம் நக்கலாக சொன்னார். அவர்கள் எப்படி கண்ணன் பகவானுடைய குணங்களை அனுபவிக்கிறார்கள் பாருங்கள். அதாவது ராமராவண யுத்தம் நடந்தது. ராவணன் மல்ல யுத்தத்தில் கெட்டிக்கார். ராமன் வில்லை வைத்து கொண்டு தான் சண்டை போடுவார். அதனால் ராவணனுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே போயிடுத்து. ராவணனுடைய தேர் உடஞ்சி போயிடுத்து. ராவணனுடைய சாரதி தலை போயிடுத்து. ராவணன் தலையில் குதிச்சுட்டான். நிராயுதபாணியாக ராவணன் இருந்த பொழுது எம்பெருமான் ராமன், இன்று போய் போருக்கு நாளை வா, இப்போ ஆஸ்வாசிய யுத்தத்திலேருந்து ரொம்ப டயர்டாயிட்ட, நிறைய பேர் சண்டை போட்டிருக்க, இப்போது ரெஸ்ட் எடுத்துக்கோ, எல்லாம் ஹார்லிக்ஸ் பூஸ்டெலாம் சாப்பிட்டுட்டு மந்தோதரி வழியிறப்ப நாளைக்கு வா, நமது பலத்தை நாளைக்கு காண்பிப்போம் என்று பகவான் அவனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இந்த குணத்தை எப்படி சொல்லணும்? ஒரு பானம் போட்டு கொல்ல வேண்டிய தருணம் அது. அப்படி தான் எதிரிகளை அழிக்கணும். அப்படி செய்ய வேண்டிய சமயத்திலே இப்படி உயிர் பிச்சை கொடுத்து இன்னும் இரவாவது சிந்தித்து திருந்தி சீதையை கொடுத்து விட்டால் நல்லது என்று எம்பெருமான் எண்ணி பண்ணான். இப்படி எதிரிக்கு முக்கியமான தருணத்தில் உயிர் பிச்சை கொடுப்பது என்பது உலகத்தில் எந்த வீரனும் செய்தது கிடையாது. அந்த கண்ணபிரான் ராமபிரான் இந்த வீரத்தை சொல்வதற்கு பெயர் சொல்லே கிடையாது டிக்ஷனரியில். அப்படிலாம் சொல்லும் பொழுது தமிழகத்தில் ஒரு நாத்திக கவிஞர் சொன்ன விஷயம் அது இல்லை. ராமபிரானுக்கு மல்ல யுத்தம் தெரியாது. அவன் திடீர்னு வாப்பா பாக்ஸிங் போடுவோம் அப்படின்னு கூப்பிட்டான்னா அதில் தோற்று போயிடுவோமேனு அஞ்சு நைஸாக கம்பீரமாக இந்த போய் போருக்கு நாளை வா என்று அனுப்பிச்சுட்டார் என்பதாக அவர் ஒரு நக்கல். இறைவனுடைய பெருமையை கொஞ்சம் குறைச்சிட்டா ஒரு திருப்தி சில பேருக்கு. அது உண்மையாகவே இருக்கட்டும். ராமனுக்கு ரெஸ்லிங் தெரியாது, பாக்ஸிங் தெரியாது என்பது உண்மையாகவே இருந்தாலும் ராவணன் என்ன செஞ்சுருக்கணும்? இந்தப்பா எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறது எனக்கு ஆயுதமே வேண்டாம், வா உன்னோடு நான்
ஆயுதம் இல்லாமல் யுத்தம் பண்ணுவோம், நாம் ரெஸ்லிங் பண்ணுவோம், பாக்ஸிங் பண்ணுவோம் கூட்டிருக்கலாம் இல்லையோ? அவன் ஊருக்கு திரும்பினான் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனால் நடுவில் அப்படி குதர்க்கமாக சொல்வார். கண்ணபிரானை பற்றி அந்த குறையும் சொல்ல முடியலை. கண்ணபிரான் சிறு குழந்தையாக இருந்தபோது இத்தனை மல்லர்களை எதிர்த்து ஜெயிச்சுட்டான். மல்ல யுத்த அக்ரகண்யனாக ஆயிட்டான். சரி, என்ன பயன்? அதாவது கீச்சகன் என்கிற விராட்டராஜனுடைய மைத்துனனை பீமசேனன் அஜ்ஞாதவாசத்தில் கொன்ன பொழுது, அப்பொழுது ராஜசபையில் ஒரு ஆய்வறிக்கை வைத்தார்கள், எங்கே ஒளிந்திருக்கிறார்கள் பாண்டவர்கள் கண்டுபிடிக்க. அப்போ சொன்னால் இந்த கீச்சகனை ஒருத்தன் கொண்டு இருக்கான் யாரோங்கிறாங்க. கீச்சகனை கொல்லக்கூடியவன் நிச்சயமாக பீமனாகத்தான் இருக்கணும். ஏன்னா இடிமர் இல்லை, பலராமன் துவாரகையில் இருக்கார், அதுக்கப்புறம் சல்யன் அவள் ஊரில் இருக்கார். ஆகையினால பாக்கி இருக்கிற மல்லர்கள் இவா 2 பேர் தான். அதில் ஒருத்தன் போயிட்டான்னா இன்னொருத்தன் தான் அவனை கொண்டு இருக்கணும், அது பீமனாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே ஒழிய அந்த யுத்தத்தில் லிஸ்ட்டு போட்டது கிருஷ்ணனை சேர்க்கவே இல்லை. அது நாரதுக்கு ரொம்ப குறையான். ஏன்னா இவர்களெல்லாம் சேர்த்து முதல்ல கிருஷ்ணன் பேரனா சொல்லணும். அதுக்காக அந்த குறை தீர்க்க நான் ஒன்று செய்கிறேன் என்றார் திருவேங்கடமுடையானே. குறை ஒன்றும் இல்லை உனக்கு, ஆகினால மறைமூர்த்தி கண்ணா நான் உனக்கு இந்த திருநாமத்தை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறார். வசிஷ்டர் சிரிச்சுட்டே கேட்கிறார், நீங்களும் கேளுங்கள். மல்ல யுத்தாக்ரகண்யாய நமஹா. எப்பேற்பட்ட துயரம் வந்தாலும் அடிகள் இறங்கினாலும் அதை தாங்கக்கூடிய திண்மை வன்மை நமக்கு வேண்டுமாயில் இந்த திருநாமத்தை ஜெபிக்க வேண்டும். இதுவரை நாம் சொல்லிய இந்த விளக்கத்துக்கு சுருக்கமான வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தையும் செவி சாயுங்கள். மல்ல யுத்தாக்ரகண்யோ பூத் மல்லமானோதி மல்லகான் வர்திதோ நவநீதேன சாகாகாரேண ச பிரபு. இதுக்கு தமிழ், வெண்ணையும் கீரையும் கனியும் காயும் அரிசியின் சோறும் உண்டு வளர்ந்த திருமேனி கொண்டு கோழியும் ஆடும் விழுங்கிய மல்லரை அட்டமழலை மல்ல யுத்தாக்ரகண்யன் என்றே பெயரால் உலகம் போற்ற நின்றானே. எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். மலையப்ப சுவாமியுடைய திருமேனியை தியானம் செய்து கொள்ளுங்கள். மல்ல யுத்தாக்ரகண்யாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.